நிறைய பேர் தனுசு ராசி குழந்தைங்க உங்கள் வீட்டில் இருக்கிறாங்க, இல்லை காலேஜ் முடிச்ச பசங்க இருக்கிறாங்க, வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே சீட் கிடச்சிரும். நிறைய தனுசு ராசி பெண்களோ பசங்களோ கல்யாணம் ஆகிட்டு அப்ராட் போய் செட்டில் ஆகக்கூடிய ஒரு பிராப்தம்ங்கிறது இருக்குது. ஸ்பவுஸ் வீசாவில் வெளிநாடு ட்ராவல் பண்ணுவீங்க. குழந்தை பிராப்தம் அப்படிங்கிறது தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக கொடுக்க தான் செய்யுது. ட்ரீட்மெண்ட்டோ நேச்சுரல் கான்செப்ஷனோ என்ன மோடோ, பட் ஆனால் குழந்தைங்கிறது ஜூன் மாதத்துக்கு மேலே நிச்சயமாக நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கான ஒரு யோகம் இந்த குரு பயிற்சி கொடுக்குது. நிறைய கோல்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. கோல்டு அண்ட் கோல்டு பாண்ட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. குரு உச்சமாகிறாரு. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, தி பெர்ஃபெக்ட் ரவா. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் முத்துக்குமாரியின் அன்பு வணக்கங்கள். குரு பயிற்சி 2026ங்க. குரு பயிற்சி வந்தாச்சு. உச்ச குரு ஆக போகிறார் இல்லையா? 12 வருடத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு இது. ஸோ குரு உச்சமானாலே சந்தோஷம் தானே. ஒரு நல்லவர் ஸ்ட்ராங் ஆகுறாரு அப்படின்னா 12 ராசிக்கும் ஏதோ ஒரு விதத்தில் நன்மை மட்டும்தான் அவர் செய்ய போகிறாரு. என்னென்ன ராசிகளுக்கு என்னென்ன நன்மையெல்லாம் கிடைக்க போகுது, எது இதில் கவனமாக இருக்கணும், எந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் இந்த குரு பயிற்சியை இன்னும் நீங்கள் சிறப்பாக ஏற்படுத்திக்கலாம், சில வாழ்வியல் பரிகாரங்கள், இதோட இந்த வீடியோவை நான் 12 ராசிக்கும் விளக்கமாக குரு பயிற்சி பலன்கள் நான் கொடுக்க போகிறேன். குரு பயிற்சி 2026 தனுசு ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது? அஷ்டமத்துக்கு குரு வராரே, 8ஆம் இடமே குரு வந்துட்டாருன்னா நாங்கள்லாம் அகப்பட்டுருவோமா? அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்து சனிம்பாங்க. அந்த மாதிரி குரு 8க்கு வர்றதுக்கு ஏதாவது பழமொழி இருக்காங்கலாம் நிறைய புலம்ப ஆரம்பிச்சிருப்பீங்க தனுசு ராசி அன்பர்கள். கவலையே பட வேண்டாங்க. ஏன்னா 8ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு சந்திரனோட வீடு. சந்திரனுக்கு ஒரு வீட்டு ஆதிபத்தியம் தான் இருக்குது. அங்கே வரக்கூடிய குரு, அதுவும் அந்த சுப கிரகமான குரு 8ஆம் இடத்துடைய நன்மைகளை தான் முழுக்க முழுக்க உங்களுக்கு தருவார். சில டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. அது என்னங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். தனுசு ராசி குழந்தைங்க கிட்ட இருந்தே ஆரம்பிச்சிருவோம். குழந்தைகள்லாம் படிப்பில் எப்படி இருக்க போகிறாங்க? படிப்பில் ஒரு நல்ல மாற்றங்கள்லாம் வரப்போதா? நிறைய பேர் தனுசு ராசி குழந்தைங்க உங்கள் வீட்டில் இருக்கிறாங்க, இல்லை காலேஜ் முடிச்ச பசங்க இருக்கிறாங்க, வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே சீட் கிடச்சிரும். ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறது, வெளிநாடு போகிறதுக்கான ஒரு ஐஎல்டிஎஸ் எக்ஸாமோ இல்லை ஏதோ ஒரு எக்ஸாம் எழுதுறாங்க, அது கிளியர் ஆகுறது, இவங்க எந்த யூனிவர்சிட்டியில் எனக்கு சீட் கிடைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதே யூனிவர்சிட்டியில் சீட் கிடைக்கிறது, அல்லது உங்களை விட்டு தள்ளி போய் ஹாஸ்டலில் சேர்ந்து நல்ல ஒரு இன்ஸ்டிடியூட்டில் படிக்கிறது, இந்த மாதிரியான யோகங்கள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. குறிப்பாக பெற்றவங்களை விட்டு தொலைதூரம் தள்ளி போய் உட்காந்து படிக்கக்கூடிய குழந்தைகள் நல்லா படிக்க ஆரம்பிப்பாங்க. ஸ்டடீஸில் நல்ல கான்சன்ட்ரேஷன் இருக்கும். நீங்கள் இருக்கிற இடத்த விட்டு ரொம்ப தொலைதூரத்தில் ஒரு நல்ல காலேஜ்லேயோ யூனிவர்சிட்டிலேயோ சீட் கிடைச்சி ஒரு கல்வியில் நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு பிராப்தம் தனுசு ராசி குழந்தைங்களுக்கு இருக்குது. தனுசு ராசி எக்ஸாம் எழுதக்கூடிய கேண்டிடேட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்குது? இன்சூரன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுவீங்க. ஏன்னா 8ஆம் இடத்துல ஒரு சுப கிரகம் இருக்கும்போது இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட எக்ஸாம்ஸ் ஏதாவது எழுதுறீங்கன்னா அதை நிச்சயமாக கிளியர் பண்ணக்கூடிய ஒரு யோகம்ங்கிறது உங்களுக்கு அமையுது. ஏதாவது ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணிடுவீங்க. பேங்கிங்காக இருக்கட்டும், ஃபினான்ஸாக இருக்கட்டும், கிளியர் பண்ணிடுவீங்க. பட் போஸ்டிங்கிறது அதர் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. கவர்மெண்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணிடுவீங்க. பட் உள்ளூரில் போஸ்டிங் கிடைக்கிறது கஷ்டம், வெளியில் கிடைக்கும். அங்கே வெளியில் போயிட்டு அந்த தொழிலில் ஜெயிக்கக்கூடிய ஒரு யோகம், வேலைக்கு சேர்ந்த உடனே ஒரு நிம்மதியான ஒரு என்விரான்மெண்ட், நல்ல சேலரி, ஒரு நிம்மதி, இதெல்லாம் கண்டிப்பாக தனுசு ராசி கேண்டிடேட்ஸ்க்கு நிச்சயமாக இருக்கும். காதல் திருமண வாழ்க்கையெல்லாம் எங்களுக்கு எப்படி இருக்கும்? 7ல் குரு உட்கார்ந்தது தான் உட்கார்ந்தாரு, ஏகப்பட்ட பிரச்சனை, ஈகோ கிளாஷஸ் நிறையா. நானும் நல்லவன் தான், என் ஒய்ஃபும் நல்லவ தான், அல்லது நீங்கள் பொண்ணாக இருந்தீங்கன்னா உங்கள் ஹஸ்பண்டும் நல்லவராக தான் இருப்பார். ஆனால் என்னவோ தெரியல உங்கள் 2 பேருக்குள்ளே ஒத்தே போகாது. நிறைய ஈகோ கிளாஷஸ். ஒருத்தர் ஒன்று சொன்னால் அதை இன்னொருத்தர் தப்பாக புரிஞ்சுக்கிறது, நல்லதுக்கு அட்வைஸ் பண்ணால் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அப்படின்னு நம்மளே நினச்சி பயந்துக்கிறது, இதெல்லாம் குரு பண்ண வைப்பார். ஏன்னா குரு ஒரு சென்சிட்டிவிட்டியை கொடுத்துருவார். குரு நல்லவர் தான் தனுசு லக்னத்துக்கு. பட் 7ல் உட்காரும்போது அதிகமான சென்சிட்டிவிட்டி, ஒரு எமோஷ்னல் நெக்லெக்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் வந்துடும். அடுத்தவங்களுடைய ஒரு உணர்வை உங்களால் கிரகிக்க முடியாது, உங்கள் உணர்வையும் அடுத்தவங்களால் புரிஞ்சுக்க முடியாது. நல்ல கப்பிள் தான் 2 பேரும். பட் ஏன் பிரச்சனைனே தெரியாது பிரச்சனை. அந்த விஷயங்கள்லாம் இப்போ முடிவுக்கு வரப்போகுது. நிறைய தனுசு ராசி அன்பர்கள் இன்லாஸ்னால சிரமப்பட்டிருப்பாங்க. அந்த ஒரு பிரச்சனைகளுமே இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு பெருசாக இருக்காதுங்க. உங்கள் வாழ்க்கையை இடைஞ்சல் படுத்தினவங்க உங்கள் வாழ்க்கையை விட்டு கொஞ்சம் நகண்டிருந்து உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுப்பாங்க. அந்த ஸ்பேஸில் நீங்களும் உங்களுடைய பார்ட்னரும் நல்லபடியாக ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு பிராப்தத்தை இந்த குரு கொடுக்குறாரு. 8ஆம் இடத்துக்கு குரு வந்தாலும் குரு பார்க்குறது 2ஆம் இடம். 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கும்போது குடும்பத்தில் உள்ள சண்டை சச்சரவுகள்லாம் நீங்கி ஒரு கௌரவமான குடும்ப வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் அடி எடுத்து வைக்க போகிறீங்க. கல்யாணத்துக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோங்க, வரன்கள்லாம் அமையுமா? தொலைதூரத்துலேருந்து வரன்கள் அமையும்.
அமையும், டிஸ்டன்ஸ் ரிலேட்டிவ்ஸில் அமையும். நிறைய தனுசு ராசி பெண்களோ பசங்களோ கல்யாணம் ஆகிட்டு அப்ராட் போய் செட்டில் ஆகக்கூடிய ஒரு பிராப்தம்ங்கிறது இருக்குது. ஸ்பவுஸ் வீசால வெளிநாடு ட்ராவல் பண்ணுவீங்க, அல்லது கணவன் மனைவியாக இருக்கிறீங்க அப்படின்னாலும் ஒரு சுப பிரிவு, ஹஸ்பண்டுக்கு வேலை கிடைச்சி முதல்ல அவர் வெளியில் போகிறது, அடுத்து வந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறது, இந்த மாதிரியான பிராப்தங்கள்லாம் கல்யாண வாழ்க்கையில் தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்குது. குழந்தை யோகம் எங்களுக்கு இருக்கா? குழந்தை பிறகுமா? குழந்தை தாங்க பிரச்சனை. நிறைய போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை, ஏறாத கோவில் இல்லை, கல்யாணம் ஆகி 5-6 வருஷம் ஆகுது, பட் குழந்தை இல்லை, சொந்தக்காரங்களுக்கு பதில் சொல்ல முடியாமலே வெளியில் எங்கேயும் போகாமல் இருக்கோம். இந்த குரு பயிற்சியாவது எங்களுக்கு குழந்தை பிராப்தத்தை கொடுக்குமா? நிச்சயமாக கொடுக்கும். ஏன்னா ராசிநாதனே குரு தான். 8ஆம் இடத்துல உட்காந்தானே எங்கே இருந்தால் என்ன, ராசிநாதன் வலுவாக இருக்கிறார்ல, அப்போ நம்ம மனசில் என்ன ஆசையோ அதை நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பு அந்த குரு கொடுத்தே ஆகணும். 8ஆம் இடத்துல உட்கார்றவர் குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு. குடும்பஸ்தானத்துக்கும் குழந்தைக்கும் என்ன சம்பந்தம்னா, எந்த இடத்த குரு பார்க்குறாரோ அதை விருத்தி பண்ணுவார். அப்போ குடும்பத்தை எலாபரேட் பண்ணோன்னா ஒரு புது வரவு உள்ளே வரணும்ல, அதுதான் பேபி. அப்போ குழந்தை பிராப்தம் அப்படிங்கிறது தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக கொடுக்க தான் செய்யுது. ட்ரீட்மெண்ட்டோ நேச்சுரல் கான்செப்ஷனோ என்ன மோடோ, பட் ஆனால் குழந்தைங்கிறது ஜூன் மாதத்துக்கு மேலே நிச்சயமாக நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கான ஒரு யோகம் இந்த குரு பயிற்சி கொடுக்குது. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நாங்கள் எங்கெல்லாம் பண்ணலாம், எங்கெங்கெல்லாம் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் எங்களுக்கு ஒரு நல்ல லாபம் கிடைக்கும்? நிறைய கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். கோல்டு அண்ட் கோல்டு பாண்ட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. குரு உச்சமாகிறாரு, மக்களிடையே தங்கம் வாங்கக்கூடிய நாட்டம் அதிகரிக்கத்தான் செய்யும். அது வந்து கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ சொல்லலையோ, பட் உங்களுக்கு சைக்கலஜிக்கலாக இந்த நாட்டம் அதிகமாகும். ஸோ நம்ம நாட்டுடைய நலனையும் கருதி கொஞ்சம் யோசிச்சுட்டு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். தனுசு ராசி அன்பர்கள் தங்கத்தில் முதலீடு செய்கிறது ரொம்ப விசேஷம், நல்லது. நாளைக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். கடன், வம்பு, வழக்கு, வியாஜியங்கள்லாம் எங்களுக்கு எப்படி இருக்குது? கடன் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 8ஆம் இடத்துக்கு குரு போகும்போது ஆசையை கொஞ்சம் தூண்டி விடுவார். ஒரு 2 BHK வீட்டுக்கு நீங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா, குரு பயிற்சிக்கு அப்புறம் ஏன் நம்ம 3 BHK இதை பண்ணக்கூடாது? கொஞ்சம் கடன் வாங்கி ஏன் இதை கொஞ்சம் எலாபரேட் பண்ணி பண்ணக்கூடாது? ஏன் நம்ம நல்ல இன்டீரியர்ஸ் பண்ணக்கூடாது? அந்த மாதிரியெல்லாம் ஒரு எண்ணம் வரும். இந்த மாதிரி லேவிஷான செலவுகளில் கொஞ்சம் நாட்டம் போகும். நம்மளோட ஒரு சொகுசுக்காக சில செலவுகள் பண்ணுவோம் இல்லையா, அது வந்து 8ஆம் இடத்துல சுபகிரகம் இருக்கும்போது தயங்காமல் பண்ண வைக்கும். அதுக்கு கொஞ்சம் ஆடான்ஸாக நீங்கள் கடன் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கடனில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. உங்களால் அதை பேர் பண்ண முடியுங்கிற பட்சத்தில் தாராளமாக செலவு பண்ணுங்கள், ஒன்றும் தப்பில்லை. வம்பு வழக்குகள் ஏதாவது கோர்ட் கேசஸ்லலாம் நான் மாட்டிகிட்டு இருக்கேன், அதனுடைய விளைவுகள்லாம் எப்படி இருக்கும்னா, கண்டிப்பாக கோர்ட் கேசஸ்லேருந்து ஒரு நல்ல சக்ஸஸ்ங்கிறது வந்துடுங்க. 8 அப்படிங்கிறது ஈஸியாக ஒரு பிரச்சனையிலேருந்து தப்பிக்கிறது, ஈஸியாக சம்பாதிக்கிறது. ஏதாவது ஒரு வில்லங்கம் பிடிச்ச பிரச்சனையில் போய் மாட்டிகிட்டு இருந்தீங்கனாலும் கடைசி நிமிஷத்தில் காப்பாற்றப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி எப்படியாவது காப்பாற்றப்பட்டுருவீங்க. பெரிய பிரச்சனைகள் இல்லாமல் வெளியில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது? செகண்ட் இன்கம்க்கு நான் ஏதாவது பண்ணலான்னு நினைக்கிறேன், என்னுடைய வருமானத்தை நான் அதிகப்படுத்தணும், அதுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அதுக்கான ஒரு வழிமுறைங்கிறது கிடைக்கும். நிறைய பேர் ட்ரேடிங் பண்ண ஆரம்பிப்பீங்க, ஃபுல் டைம் ட்ரேடராக மாறணுங்கிற ஒரு எண்ணம் வரும். வேலையை விட்டுட்டு நான் ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டாக ஆக போகிறேன், யோகா, ரைஹி, ஹீலிங், டீச்சிங் இதிலலாம் நிறைய ஃப்ரீலான்சர்ஸ் உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதாவது ஒரு தொழில் பண்ணுறீங்க, பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து யூடியூப், இன்ஸ்டாகிராம்னு ப்ரொமோட் பண்ணி நிறைய பேர் பிரபலமாகக்கூடிய ஒரு யோகத்தையும் அடையிறீங்க. ஏன்னா 8ஆம் இடம் அப்படிங்கிறது எதிர்பாராத அதிர்ஷ்டம், பிரபலமாகிறது. 8ஆம் இடத்துக்கு சுபகிரக தொடர்பு இருக்கும்போது டக்குன்னு பாப்புலர் ஆவீங்க, ஒரு நல்ல ஃபேம் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் தொழில் மூலியமாக கிடைக்கிறதுக்கான ஒரு பிராப்தம் இருக்குது. ஒரே லைனில் சொல்லணும்னா நிறைய தனுசு ராசி அன்பர்கள் வேலையை விட்டுட்டு தொழிலுக்குள்ளே வரக்கூடிய ஒரு பிராப்தத்தை இந்த குரு பயிற்சி நிச்சயமாக கொடுக்குது. குருவுடைய பார்வை பலன்கள் என்னென்னலாம்? 8ஆம் இடத்துல உட்காரக்கூடிய குரு 3 இடங்களை பார்வை செய்கிறாருங்க. 1 12, 2ஆம் இடம், 4ஆம் இடம். 12 குரு பார்க்குறாரு. ஏற்கனவே சுகபோகத்துக்காக செலவு பண்ண நீங்கள் கவலையே பட மாட்டீங்க, நல்லா ட்ராவல் பண்ணுவீங்க, பிடிச்ச பொருட்களை வாங்குவீங்க, நிம்மதியாக இருப்பீங்க, இல்லறம் இனிக்கும், நல்ல சாப்பாடு, நல்ல தூக்கம் இதெல்லாம் கிடைக்கும். ஒரு படம் பார்க்குறீங்க அப்படின்னாலும் நல்ல ஓடக்கூடிய படத்தை தான் போய் பார்ப்பீங்க. இப்படி ஒரு மொக்க படத்துக்கு போய் நான் டிக்கெட் வாங்கிட்டேனேன்னு யோசிக்கக்கூடிய ஒரு அமைப்பே இல்லை. ஒரு லக்ஸுரி லேவிஷ்னஸ்க்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா அது ஒரு ப்ரொடக்டிவ் ஸ்பெண்டிங்காக அமையும். அந்தளவுக்கு ஒர்த்தியான இடங்களில் தான் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி சந்தோஷமாக இருப்பீங்கன்னு எடுத்துக்கலாம். சின்ன விஷயமா இருக்கட்டும், பெரிய விஷயமா இருக்கட்டும். 2ஆம் இடத்துக்கு குரு பார்வை விழுது, வாக்குப்பளிதம் இருக்கும். ஏதாவது ஒன்று சொல்கிறீங்கன்னா அது நடந்துடும். ஸோ வார்த்தைகளை ரொம்ப கேர்ஃபுல்லாக பிரயோகப்படுத்துங்க. 2ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கும்போது நெகட்டிவ் செல்ஃப் டாக் பண்ணவே கூடாது. முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவாக பேசுங்க, மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள், நிறைய எழுதுங்க, எமோஷ்னல் ஜேர்னலிங் பண்ணுங்கள். இதன் மூலியமாலாம் ஒரு நல்ல யோகம்ங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். 4ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. அம்மாவுக்கு ஹெல்த் இஷ்யூ, அதை நினச்சி எனக்கு ரொம்ப கவலை, அம்மாவுக்கு வயசாகுதேன்னு கவலைனா அம்மாவோட ஹெல்த் நல்லா இம்ப்ரூவைஸ் ஆகிறத கண்கூடாக பார்க்குறது, அம்மாவுடைய அன்பு அதிகரிக்கிறது, அம்மாவோட நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான நல்ல அமைப்புகள் சொத்து வாங்கக்கூடிய ஒரு யோகத்தையும் இந்த 4ஆம் இடத்துல விழக்கூடிய குரு பார்வை கொடுக்குது. இந்த குரு பயிற்சி எனக்கு இன்னும் மேம்பட நான் எந்த கோயிலுக்கு போயிட்டு வரணும்?
திருச்செந்தூர் முருகனை கண்டிப்பாக பார்த்துட்டு வாங்க. தனுசுனாலே திருச்செந்தூர் தான். நம்ம நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கோம். திருச்செந்தூரே ஒரு குருஸ்தலம் தான். திருச்செந்தூர் முருகனை போய் நீங்கள் பார்த்துட்டு வரும்போது நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படும். கந்தசஷ்டி கவசம் டெய்லி கேட்குறது ரொம்ப நல்லது. என்ன மாதிரியான வாழ்வியல் பரிகாரங்கள் பண்ணும்போது இந்த வாழ்க்கைங்கிறது இன்னும் மாறும். மௌன விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லது. கஷ்டங்க, வேலைக்கு போயிட்டு இப்படி மௌன விரதம் இருக்கிறதுனா ஒரு நாளில் நீங்கள் ஆக்டிவாக இருக்கிற டைமில் ஒரு 2 ஹவர்ஸ் முடிஞ்ச அளவுக்கு மௌன விரதம் இருங்க. வியாழக்கிழமைகளில் நான்வெஜ் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க. சாத்வீக உணவுகள் சாப்பிட்றது, அடிக்கடி ஏதாவது ஃபாஸ்டிங் இருக்கிறது, வீக்லி ஒரு டே சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற டே ஃபாஸ்டிங் இருக்கிறதெல்லாம் தனுசு ராசிக்கு ஒரு நல்ல வாழ்வியல் பரிகாரமாக அமையும். ஆல் த வெரி பெஸ்ட் தனுசு. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, த பர்ஃபெக்ட் ரவா.